இன்னைக்கு நம்ம இந்த ஓரியோவும் இந்த டைரி மில்க்கும் வச்சு ஒரு சூப்பரான ஓரியோ டைரி மில்க் கேக் செய்யலாமா? ஓரியோ பிஸ்கெட்டை பிச்சு போட்டுக்கலாம். எஸ், பிச்சு போட்டுக்கலாம். க்ரீம் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். க்ரீம் தனியாக வந்து இந்த பிஸ்கெட் மட்டும் தான் தேவை. இப்போ பிஸ்கெட்டு மட்டும் தான் தேவை. இந்த மாதிரி தனியாக நம்ம எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம பிஸ்கெட்லாம் போட்டுடலாம். வாங்க அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சதை இந்த பவுலில் கொட்டிக்கலாம். அதில் போட்டுக்கா என்ன கட்டு கொடி. நம்ம ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அக்கா போட்டாங்க தண்ணி ஊற்றி கொடுக்கலாம். நான் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். நம்ம அக்கா ஊற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல தண்ணி. கையை வச்சு பண்ணணுமா? எதை வச்சு பண்ணணும்? நான் கையை வச்சு. நம்ம இதை வந்து வேற பவுலில் போட்டுடலாம். எஸ் கைஸ், வேறு பவுலில் போட்டுடலாம். பாதி ஊற்றிட்டு இதை மேலே ஊற்றணும். நம்ம அந்த சாக்லேட் சிறப்பாக அதுக்கு மேலே ஊற்றிடலாம். நல்லா இருக்கு கைஸ். அதுக்கு மேலே திரும்பி அந்த ஓரியோ இதை நம்ம போட்டுக்கலாம். நம்ம 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வச்சு இந்த கேக்கை வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மூடியை போட்டு மூடி 20 நிமிஷம் நல்லா கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கழிச்சு பார்த்தோம் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. அம்மாவுக்கு கொடுத்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கேட்கலாம் வாங்க. சாப்பிடு. கொஞ்சம் காட்டுட்டா. எப்படி இருக்கு? சூப்பராக்கா. நம்ம தம்பிக்கு கொடுக்கலாம். இந்த சூடா இருக்கு. எனக்கு கொடு.